Hello students, 10th Maths Chapter 3 Algebra Exercise 3.2 first sum இந்த வீடியோ பார்க்கலாம். Find the GCD. First subdivision பாருங்க. X power 4 plus 3x cube minus x minus 3. அடுத்து x cube plus x square minus 5x plus 3. First இந்த மாதிரி sum பார்க்கணும். First எல்லா termஸும் இருக்காங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ x power 4 இருக்கு, அடுத்து cube இருக்கு, அடுத்து ஸ்கொயர்ல ஒரு term missing இருக்கு. So 0x square அப்படின்றது ஒன்று ஆட் பண்ணணும். அடுத்து x அடுத்து கான்ஸ்டன்ட். அந்த மாதிரி x cube x square x இங்க வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. சரிங்களா? இப்போ இங்க ஒரு டேர்ம் மட்டும் மிஸ் ஆகுது. எடுத்து அந்த போது இங்க வந்து 0x² போட மறந்துடாதீங்க. அப்பதான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எது கிரேட்டர் அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா எது கிரேட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க வந்து x power 4 இருக்கு, இங்க வந்து x cube இருக்கு. எது கிரேட்டர்? x power 4. ஸோ இதை வந்து இதால டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ f of x வந்து எது கிரேட்டரா இருக்கோ அதை எழுதிக்கலாம். x power 4 plus 3x cube minus x minus 3. சரிங்களா? அடுத்து g of x எது அப்படின்னா x cube plus x square minus 5x plus 3. சரி, அப்படி டிவிஷன் பண்ண போறோம். இந்த இதை வச்சா இதை டிவைட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சின்ன நம்பரை வெளியே எழுதிக்கோங்க. x cube x square minus 5x plus 3 is divided by இந்த டேர்ம்ல ஒரு x square இல்லை, ஸோ அதையும் இங்கே எழுதும் போது எழுதிக்கலாம். x power 4 plus 3x cube plus 0x square. சரிங்களா? அடுத்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 இந்த ஒரு டேர்ம் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே ஆட் பண்ணிக்கோ. இதால டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்ப என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை த்ரூ அவுட் அதோட மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ரஃப் காலம்ல தான் அது ஃபுல்லாத்தையும் நம்ம போட்டு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் கியூப் அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ண மாதிரி ரிமைனிங் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ எக்ஸால த்ரூ அவுட் இங்கே மல்டிபிள் பண்ணணும். ஸோ எதால மல்டிபிள் பண்றோமோ அந்த டேர்மை மேலே எழுதிக்கோங்க. அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3. x உள்ள மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? x power 4 plus x cube minus 5x square plus 3x. ஓகே, இந்த டேர்மை இங்க எழுதிக்கலாம். ஸோ x power 4 plus x cube minus 5x square plus 3x. ஓகே, சைன் சேஞ்ச் பண்றதுனா பண்ணிக்கலாம். இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, இது வந்து கேன்சல் ஆயிரும். x plus x power 4 minus x power 4 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 3x cube minus x cube அப்படின்னா ரெண்டு மைனஸ் பண்ண ஒரு டேர்ம் மைனஸ் ஆகுது. இந்த 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 3ல வந்து 2. ஸோ 2x cube. அடுத்து 0x square மைனஸ் மைனஸ்ல இங்க பிளஸ் மாத்திட்டோம் சைன். ஸோ பிளஸ் 5x square அப்படின்றனால அந்த டேர்ம் வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா 0x square பிளஸ் பண்ணும்போது சேம் டேர்ம் தானே வரும். ஸோ அடுத்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3x மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் நான் கிரேட்டர் நம்பர் சைன் போடுறோம். பிளஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? 4x அப்படின்னு வரும். அப்போ இந்த மைனஸ் 3 இருக்கு அந்த கான்ஸ்டன்ட், அந்த டேர்மை நான் வந்து கீழே எடுக்கிறேன். சரிங்களா? எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிட்டு நான் டேரக்ட் இதை கேன்சல் பண்ணிருக்கோம். எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி எழுதிருக்கோம் சைன் சேஞ்ச் பண்ணிட்டு. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அந்த டேர்மை மட்டும் நான் இங்கே கீழே இங்கே எழுதியிருக்கேன் மைனஸ் 3 அப்படின்னு. இப்போ செக் பண்ணி பாருங்க. இந்த டேர்மோட இது ஸ்மாலரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால டிவைட் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் இங்க பவர் வந்து ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்மளால டிவைட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து அதை வந்து வெளில வச்சுட்டு இதை உள்ள வச்சு அப்படி பண்ணுவோம். அடுத்த ப்ராசஸ் போவோம். இப்போ வந்து இன்னொரு தடவை நம்ம டிவைட் பண்ணலாம். ஏன்னா இங்கேயும் கியூப் இருக்கு, இங்கேயும் கியூப் இருக்கு. ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2x cube divided by x cube. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் பண்ண பார்க்குறேன். x cube கேன்சல் ஆகி ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன ஆகும்? 2 ஆல மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ பிளஸ் 2 அப்படின்றத மேலே எழுதிக்கிறோம். 2 ஆல த்ரூ அவுட்டா மல்டிபிள் பண்ணணும் இங்கே. ஸோ 2 இன்டூ எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3. சரியா? 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? 2x cube பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 10x plus 6. சரிங்களா? இந்த டேர்மை நம்ம இங்க எழுத போறோம். ஸோ 2x cube plus 2x square minus 10x plus 6. ஓகே, இந்த டேர்ம்ஸ் தான் நான் இங்க எழுதிக்கிறேன். இப்போ வந்து சைன் சேஞ்ச் பண்றத பண்ணிக்கலாம். இது வந்து மைனஸ் சைன் ஆயிரும், இங்கே மைனஸ் சைன் ஆகுது, இங்க வந்து பிளஸ் ஆகும், இங்க வந்து மைனஸ் ஆகும். மைனஸ் 2x cube மைனஸ் 2x cube கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 5x square minus 2x square ரெண்டு மைனஸ் 5ல 2 போச்சுன்னா 3. ஸோ 3x square. அடுத்து minus 4x plus 10x. 10 minus 4 வந்து 6. ஸோ plus 6x minus into minus plus. அப்போ 6 plus 3 என்னது 9. ஆனால் கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணணும். ஸோ minus 9. ஓகே, இப்போ இதுக்கு மேல நம்ம வந்து இந்த நம்பரால நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா பவர் வந்து ஸ்மாலர் ஆயிடுச்சு. இதோட இங்க கியூப் ஸ்டார்ட் ஆகுதா, இங்க வந்து பவர் ஸ்கொயர் வந்துருச்சு. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து இதுல ஏதாவது காமன் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். 3 காமன் எடுக்கலாம். ஸோ 3 காமன் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3. 3 3s are 9. ஸோ இங்க வந்து ஒரு 3 இருக்கு.
ஓகே தானே? இப்போ இந்த டேர்மை வந்து இதை டிவைட் பண்ணணும். இந்த டேர்மை வச்சு இதை டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இந்த டேர்மை வெளியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3 அப்படின்றத வெளில வச்சுட்டு இந்த டேர்மை நான் உள்ள எழுதிக்க போறேன். எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3. சரிங்களா? இப்போ அதே ப்ராசஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டோம்னா கேன்சல் பண்ணும்போது ரிமைனிங் எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸால த்ரூ அவுட்டாக மல்டிபிள் பண்ண போகிறோம் இந்த டேர்முக்கு. ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3. எக்ஸ் உள்ள கொண்டு போனால் என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x. சரிங்களா? இந்த டேர்மை நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x. ஓகே, சைன் சேஞ்ச் பண்ணுறதை பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் சைன், இங்கே மைனஸ் சைன், இங்கே வந்து பிளஸ் சைன். சரிங்களா? இது வந்து கேன்சல் ஆயிடும். பிளஸ் எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகுது. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் அப்படின்னா கிரேட்டர் நம்பர் சைன் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ரெண்டையும் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மைனஸ் பண்ண போறோம். அதே மாதிரி அந்த சைனையும் நம்ம போடணும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும் அப்படின்னா 1. ஓகே, மைனஸ் 2 பிளஸ் 1 அப்படின்னா என்ன ஆகும்? மைனஸ் 1 அப்படின்றத வேல்யூ கிடைக்கும். ஸோ மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து மைனஸ் 5x பிளஸ் 3x. மைனஸ் கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ், ஸோ மைனஸ் தான் பண்ணணும். அதே மாதிரி அந்த சைன் தான் நம்ம போடணும். ஸோ மைனஸ் 5ல 3 போச்சுன்னா என்னது? 2. ஸோ 2x. ஓகே, அடுத்து இந்த பிளஸ் 3 அப்படின்ற கான்ஸ்டன்ட்டை நான் வந்து கீழே எழுதிக்கிறேன். சரிங்களா? வேறு எதுவுமே செய்யல. அப்படியே நான் வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் இந்த பிளஸ் 3ன்றதை கீழே எழுதியிருக்கேன். இப்போ திருப்பி நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் தான் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டேர்ம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், சாரி 1x ஸ்கொயர் இருந்தாலும் ஒன்றா, வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தாலும் ஒன்றா, எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம்னா மைனஸ் 1 அப்படின்றத வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த மைனஸ் 1ஆல இங்கே த்ரூ அவுட்டாக மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இங்கே குவாஷன்ட்ல மைனஸ் 1 அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? அப்போ மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 3 ஆயிடும். சைன் சேஞ்ச் ஆகுது, அவ்வளவுதான், வேற எதுவுமே ஆகாது. 1ஆல மல்டிபிள் பண்ணும்போது இந்த மைனஸ் சைன் மட்டும் தான் இங்க உள்ள மல்டிபிள் ஆகும், சைன் மட்டும் தான் இங்க சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த டேர்மை இங்க எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 3. சரிங்களா? சைன் சேஞ்ச் பண்றதை பண்ணிக்கலாம். இங்கே பாசிட்டிவ் சைன், இங்கேயும் பாசிட்டிவ் சைன், இங்கே நெகட்டிவ் சைன். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? மைனஸ் 2xம் பிளஸ் 2xம் கேன்சல் பண்ணிடலாம். 3ஐயும் மற்றும் மைனஸ் 3ஐயும் கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைண்டர் 0 அப்படின்னு கிடைச்சிச்சு. 0ன்னு கிடைச்ச பிறகு நம்மளுக்கு இங்கே என்ன வேல்யூ கிடைச்சிருக்கோ அதுதான் நம்மளோட GCD. ஸோ therefore GCD is equal to x square plus 2x minus 3. சரிங்களா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. x power 4 minus 1 x cube minus 11 x square plus x minus 11. நான் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் சொல்லியிருக்கேன் அப்படின்னா கூடல ஏதாவது டேர்ம்ஸ் மிஸ் ஆகுதா அப்படின்றத பார்த்து நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து x power 4 இருக்கு, அடுத்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஒரு கியூபு, ஸ்கொயரு, அப்புறம் ஒரு எக்ஸ் டேர்ம் மட்டும் இங்கே 3 டேர்ம் இங்கே வந்து இல்லை. ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம 0 போட்டு எழுதணும். சரிங்களா? இங்கே வந்து கியூபு, ஸ்கொயரு, அடுத்து எக்ஸ், அடுத்து கான்ஸ்டன்ட், இது வந்து கரெக்டாக தான் இருக்கு. இங்கே மட்டும் 3 டேர்ம் வந்து மிஸ் ஆகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எது கிரேட்டர் பவர், அடுத்தது என்ன பண்ணணும்னா எது கிரேட்டர் பவர்ன்றதை பார்க்கணும். பார்த்துட்டோம்னா x power 4 இதுதான் வந்து கிரேட்டர் பவர். ஸோ இதை வச்சுட்டு இதால டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ f of x வந்து இந்த இதாக தான் இருக்கும். ஸோ சொல்யூஷன் f of x is equal to, நான் எடுத்து எழுதும் போதே வந்து 0 ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ x power 4 plus 0x cube plus 0x square plus 0x minus 1. சரிங்களா? அடுத்து g of x is equal to இந்த term x cube minus 11x square plus x minus 11. சரிங்களா? பார்த்துட்டோம் அப்படின்னா இதால தான் டிவைட் பண்ண போறோம். ஸோ இதை வெளியே எழுதிக்கலாம். g of x எழுதிக்குவோம். minus 11x square plus x minus 11. இதை டிவைட் பண்ண போறோம் இந்த கிரேட்டர் நம்பர். ஸோ x power 4 plus 0x cube plus 0x square plus 0x minus 1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் டிவைட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை இங்க நியூமரேட் அங்க வந்து குவாஷன்ட்ல போடணும். ஸோ x power 4 divided by x cube அப்படின்னா ரிமைனிங் வந்து நம்மளுக்கு x மட்டும் கிடைக்கும். ஸோ எக்ஸால த்ரூ அவுட்டா மல்டிபிள் பண்ணணும். ஸோ எக்ஸை வந்து மேலே எழுதிட்டு எக்ஸால மல்டிபிள் பண்ண போறோம். இந்த டேர்முக்கு எக்ஸால உள்ள மல்டிபிள் பண்ண போறோம். உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. x அப்படின்னா x power 4 minus 11x cube plus x square minus 11x அப்படின்னு இருக்கும்.
அந்த டேர்மை இங்க வந்து உள்ள எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 11x கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இங்க எழுதிக்கிறோம். சரிங்களா? சைன் சேஞ்ச் பண்றதை பண்ணிக்கலாம். இங்க மைனஸ் ஆகும், இங்க பிளஸ் ஆகும், இங்க மைனஸ் அண்ட் இங்க வந்து பிளஸ். சரியா? இப்போ இது வந்து கேன்சல் ஆகும். எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகுது. அடுத்து 0 பிளஸ் 0x கியூப் பிளஸ் 11x கியூப் ரெண்டு ஆட் பண்ணாது திருப்பி அதே 11x கியூப். ஸோ 11x கியூப் அடுத்து பிளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அது அப்படியே தான் இருக்கும். எதால இது பண்ணாலும் அதே டேர்ம் ஒரு ஜீரோல எந்த டேர்ம் பிளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் அதே டேர்ம் தான் வரும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து அதே தான் இங்கேயும் ஜீரோவால தான் பிளஸ் பண்ண போறோம். ஸோ அதே டேர்ம் தான் வரும் பிளஸ் 11x அப்படின்னு வரும். இந்த -1 அப்படின்ற கான்ஸ்டன்ட்டை நான் அப்படியே கீழே இருக்கிறேன். சரிங்களா? திருப்பியும் நம்ம வந்து இது பண்ணி பார்க்கலாம், டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பவர் வந்து இன்னும் கிரேட்டா அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கு, இன்னும் ஸ்மாலர் ஆகல. ஸோ 11x கியூப் டிவைடட் பை x கியூப் பண்றோம். ரெண்டு ஃபர்ஸ்ட் டேர்மையும் அடுத்து பண்றோம். ஸோ 11x கியூப் டிவைடட் பை x கியூப் பண்ணோம்னா x கியூப் கேன்சல் ஆகி ரிமைனிங் 11 மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து பிளஸ் 11 அப்படின்றத எழுதிட்டு இந்த டேர்ம்ல த்ரூ அவுட்டா 11 மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ 11 இன்டூ எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11. சரிங்களா? இவ்வளோ மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? 11x கியூப் 11 இன்டூ 11 என்னது? மைனஸ் 121x ஸ்கொயர் பிளஸ் 11x திருப்பி 11 இன்டூ 11 வந்து மைனஸ் 121. சரிங்களா? இந்த டேர்மை இங்க நான் எழுத போறேன். ஸோ 11x கியூப் மைனஸ் 121x ஸ்கொயர் பிளஸ் 11x அடுத்து மைனஸ் 121. ஓகே, இப்போ சைன் சேஞ்ச் பண்றதை பண்ணிக்கலாம். இங்க வந்து மைனஸ் சைன் வரும், இங்க வந்து பிளஸ் சைன் வரும், இங்க மைனஸ் இங்க வந்து பிளஸ். சரிங்களா? இது வந்து கேன்சல் பண்ணலாம். பிளஸ் 11x கியூப் மைனஸ் 11x கியூப் கேன்சல் ஆகுது. அடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 121x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. 121x ஸ்கொயர்ல 1 மைனஸ் பண்ண, இங்க வந்து 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ 1 மைனஸ் பண்ண ஆகும் 120. ஸோ 120x ஸ்கொயர். சரியா? அடுத்து பிளஸ் 11x மைனஸ் 11x கேன்சல் பண்ணிடலாம். இந்த டேர்ம் வந்து போயிடும். சரிங்களா? அடுத்து மைனஸ் 1 பிளஸ் 121 மைனஸ் 1 பண்ணா என்னது? 120. ஸோ பிளஸ் 120 அப்படி இருக்கும். இதுதான் ரிமைனிங் டேர்ம்ஸ். இது ரெண்டுலையுமே வந்து நம்ம 120 அப்படின்றத காமன் எடுக்கலாம். ஸோ 120 அப்படின்றத காமன் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்ற டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ இந்த டேர்மை வச்சு இதை டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்றத வெளில வச்சுட்டு இந்த டேர்மை உள்ள எழுத போறோம். இந்த சைடுக்கு இல்லையா g of x எடுத்துக்கலாம், அந்த டேர்மை உள்ள எழுத போறோம். ஸோ மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11. சரியா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை டிவைட் பண்ணி பாருங்க. எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ எக்ஸால த்ரூ அவுட்டா மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ மேல குவாஷன்ட்ல எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இந்த டேர்முக்கு எக்ஸால உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. சரி, அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம், சாரி எக்ஸ்ன்ற டேர்ம் ஒரு டேர்ம் இல்லை. ஸோ வந்து நான் அது வந்து 0x அப்படின்னு வச்சுட்டு பிளஸ் 1 அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த இது கூட மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 0x ஸ்கொயர்னு வரும். ஸோ பிளஸ் 0x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். சரியா? இந்த டேர்மை இங்க அப்படியே எழுத போறோம். ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் 0x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். ஓகே, இப்போ சைன் சேஞ்ச் பண்றதை பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஸோ அவுட் ஆஃப் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 11x ஸ்கொயர் மைனஸ் 0x ஸ்கொயர். ஆனால் திருப்பி வந்து ஜீரோவால தானே மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் 11x ஸ்கொயர் அப்படியே தான் வரும். அடுத்து எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இந்த 11 மட்டும் நான் இங்கே கீழே இறக்கிக்கிறேன். சரிங்களா? இப்படி இருக்கு. திருப்பி இந்த பவர் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் நான் டிவைட் பண்ணி பார்க்க போறேன். ஸோ மைனஸ் 11x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா மைனஸ் 11 அப்படின்றது தான் கிடைக்கும். மைனஸ் 11ஆல அந்த த்ரூ அவுட் அந்த டேர்ம் வந்து மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ மைனஸ் 11 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. சரிங்களா? எக்ஸ்ன்ற டேர்ம் இல்லை. ஸோ நான் இங்கே வந்து எழுதும் போது நான் பார்த்துக்கிறேன். அது இங்கேயும் எக்ஸ்ன்ற டேர்மே நம்மளுக்கு இல்லை. ஸோ வந்து நம்ம 0x அப்படின்றது நம்ம கூட தேவையில்லை. நான் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயரும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்கு. ஸோ எக்ஸ்ன்ற டேர்ம் நம்மளுக்கு இங்கே தேவையில்லை. ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ மைனஸ் 11x ஸ்கொயர் மைனஸ் 11 அப்படி இருக்கும். இந்த டேர்மை அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 11x ஸ்கொயர் மைனஸ் 11 அண்ட் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிளஸ் இங்கேயும் பிளஸ். ஸோ மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் 11x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 11 பிளஸ் 11 கேன்சல் பண்ணிடலாம். 0 வந்துருச்சு. ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு அப்படின்னா இங்கே எதாவது டிவைட் பண்ணமோ அதுதான் வந்து நம்மளோட ஜிசிடி. சரிங்களா? ஸோ therefore GCD is equal to x square plus 1. சரிங்களா?
Third subdivision 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24. அடுத்து 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் நம்ம வந்து GCD கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எல்லா பிளேஸ் வேல்யூஸும் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். 4 கியூப் 2 அது x 4 3 2x பவர் பாருங்க எல்லாமே ஆர்டர் வைஸ் அப்படியே இருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரேட்டர் நம்பர் இது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். x பவர் 4 தான் இருக்கு, இங்கேயும் x பவர் 4 தான் இருக்கு. இங்க வந்து 4 இருக்கு, இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு. ஸோ இதுதான் வந்து கிரேட்டரா இருக்கு. சரிங்களா? அப்ப இதை வச்சுட்டு இதால இதை வந்து டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்ப அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏதாவது காமன் டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் பாருங்க 3 டேபிள்ல எல்லாமே போகும். ஸோ வந்து 3 காமனா எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல. ஸோ வந்து 3 காமனா எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? இந்த டேர்ம்ல x பவர் 4 பிளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8 3s are 24. ஸோ 8x. சரிங்களா? அப்புறம் இந்த டேர்ம் பாருங்க இதுல வந்து நம்ம எது காமனா எடுக்கலாம்? இது எல்லாமே 2 டேபிள்ல போற மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து 2 காமன் எடுக்க போறேன். ஸோ 2 காமன் எடுங்க. அப்ப வந்து இங்க 4 இருக்கு. ஸோ இங்க ஒரு 2 வரும். ஸோ 2x பவர் 4 பிளஸ் 7 2s are 14. ஸோ 7x கியூப் பிளஸ் 4 2s are 8. ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் 4 2s are 8. ஸோ 4x. சரிங்களா? இப்போ இதுலயும் பாருங்க x பவர் 4 x பவர் 4 இருக்கு. இது கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் இதுல தான். சோ இந்த நம்பரை தான் அப்படியே வச்சுக்கிறோம். இதை வந்து இதால தான் டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? சோ இதுதான் வந்து வெளியே எழுத போறோம். சோ x பவர் 4 பிளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x divided by this number. So 2x power 4 plus 7x cube plus 4x square minus 4x. சரிங்களா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 2x power 4 divided by x power 4. இந்த ரெண்டு டேர்ம்லையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல 2x power 4 இங்க வந்து x power 4 அதை ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்கறோம். டிவைட் பண்ணி பார்க்கும்போது கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்க வந்து குவாஷன்ட்ல 2 மட்டும் போட்டாலே போதும். இந்த 2 போட்டுட்டு அந்த 2 வந்து இந்த த்ரூ அவுட்டா இது எல்லாத்துக்குமே இந்த சைடு இருக்கு இல்லையா இந்த டேர்ம் எல்லாத்துக்குமே வந்து இந்த 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ஈச் டேர்முக்கு பண்ணணும். ஸோ 2 into x power 4 plus 2x cube minus 4x square minus 8x. ஓகே 2 உள்ள மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 2x power 4 plus 2 2s are 4. So 4x cube அடுத்து 4 2s are 8. So minus 8x square அடுத்து 8 2s are 16. So minus 16 18x. சரிங்களா? இந்த டேர்மை இங்க எழுதிக்கலாம். So 2x power 4 plus 4x cube minus 8x square minus 16x. சரியா? இப்போ சைன் சேஞ்ச் பண்றதா பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் சைன் இங்கேயும் மைனஸ் சைன் இங்க பிளஸ் சைன் இங்கேயும் பிளஸ் சைன் வருது. பிளஸ் 2x power 4 minus 2x power 4 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 7x cube minus 4x cube மைனஸ் பண்ணா 7 minus 4 வந்து 3. So 3x cube அடுத்து 4 plus 8. 4 plus 8 என்னது 12. 12x square. So plus 12x square minus 4 plus 16. So 16ல 4 minus பண்ணா என்ன ஆகும் 12. So plus 12x. ஓகே இதா இருக்கு. இப்போ த்ரூ அவுட்டா பாத்துறோம் அப்படின்னா 3 டேபிள்ல போற மாதிரி தான் இருக்கு. ஸோ 3ன்ற டேர்மை நான் காமனா எடுத்துட்டோம்னா x cube plus 4 3s are 12. So 4x square plus 4x. இங்கேயும் 12 இருக்கு. ஸோ 4 3s are 12 4x அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு மேல நம்ம வந்து எதுவும் அடுத்த டிவிஷன் பண்ண முடியாது. ஏன்னா பவர் பாருங்க இங்க 4 இருக்கு இங்க கியூப் இருக்கு. இதோட இது ஸ்மாலர் நம்பரா வந்துருச்சு. ஸோ இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 காமனா எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா இந்த டேர்ம் வெளியே இங்க வச்சுட்டு இதை வந்து டிவைடண்டா உள்ள வச்சுக்கப்புறோம். சரிங்களா? ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 4x அப்படின்றத வெளில வச்சுட்டு இந்த டேர்ம் இருக்கு அதோ நான் உள்ள எழுத போறேன். ஸோ 4x x power 4 plus 2x cube minus 4x square minus 8x. சரியா? அடுத்து இதுலயும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் பாருங்க x power 4 x cube இருக்கு இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். ஸோ x power 4 divided by x cube பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் ஒரு x மட்டும் இருக்கும். ஸோ எக்ஸால இந்த டேர்ம் த்ரூ அவுட்டா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்றோம். எக்ஸால மல்டிபிள் பண்ணா டைரக்டா பண்றேன். இங்க சைட்ல பண்ணி பார்த்தாலும் சரி நான் வந்து இப்போ வந்து டைரக்டாவே பண்ணி காமிக்கிறேன். இங்க வந்து எக்ஸால மல்டிபிள் பண்ணா ஆகும் x power 4 வரும். அடுத்து இந்த டேர்ம்ல எக்ஸால மல்டிபிள் பண்ணா இங்க வந்து கியூப் வரும். ஸோ பிளஸ் 4x கியூப். அடுத்து இங்க எக்ஸ் பண்ணா எக்ஸால மல்டிபிள் பண்ணா 4x ஸ்கொயர் வரும். ஸோ பிளஸ் 4x ஸ்கொயர். சரியா? இப்போ இது வந்து சைன் சேஞ்ச் பண்றதை பண்ணிக்கலாம். மைனஸ் மைனஸ் அண்ட் மைனஸ். ஓகே
பிளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் பண்ணிடலாம். 2 மைனஸ் 4 அப்படின்னா கிரேட்டர் நம்பர் சைன் தான் பண்ணணும். ஸோ மைனஸ் 2x³ அப்படின்னு இருக்கும். அடுத்து -4 அப்படின்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், ஆனால் சைன் வந்து மைனஸ் தான் பண்ணும். ஸோ -8x². இந்த -8x அப்படின்றத நான் கீழே இறக்கிக்கிறேன். சரிங்களா? ஓகேயா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அடுத்து பாருங்க, பவர் இங்க கியூப் இருக்கு, இங்கேயும் கியூப் இருக்கு, ஸ்மாலர் நம்பர் ஆகல. ஸோ திருப்பி நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ -2x³ டிவைடட் பை இந்த x³ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்ணோம்னா -2. ஸோ -2 ஆல இங்க த்ரூ அவுட்டா மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ஸோ -2 இன்டூ x³ பிளஸ் 4x² பிளஸ் 4x. -2ல மல்டிபிள் பண்ணாலும் -2x³ மைனஸ் 4 2s are என்னது 8. ஸோ 8x² மைனஸ் இங்க மைனஸ் இருக்கலாம். ஸோ மைனஸ் 4 2s are 8. ஸோ 8x இந்த டேர்ம் அப்படி இங்க எழுதலாம். ஸோ -2x³ மைனஸ் 8x², அடுத்து -8x. இந்த டேர்ம் அப்படியே நான் எழுதியிருக்கேன். பாருங்க, சைன் சேஞ்ச் பண்றதை பண்ணிக்கலாம். ஸோ பிளஸ் பிளஸ் அண்ட் சாரி பிளஸ் -2x³ பிளஸ் 2x³ கேன்சல் பண்ணிடலாம். -8x² பிளஸ் 8x² கேன்சல் ஆயிரும். அதே -8x பிளஸ் 8x கேன்சல் ஆயிரும். எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ரிமைண்டர் 0 கிடைக்கிற வரை இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். சப்போஸ் இங்கே ஒரு டேர்ம் வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம உள்ள வச்சுட்டு இந்த டேர்ம் வெளியே டிவைசரா வச்சுட்டு நம்ம பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைச்சிருச்சு. இங்க 0ன்னு கிடைச்ச பிறகு இங்க என்ன நம்பர் இருக்கும், இதுதான் வந்து நம்மளோட GCD ஓட வேல்யூ. சரிங்களா? ஸோ therefore GCD is equal to இந்த term x³ plus 4x² plus 4x. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்தோனையும் நம்ம வந்து காமனா ஒரு டேர்ம் எடுத்திருக்கோம் பாத்தீங்களா? இங்க வந்து இந்த இதுல வந்து 3 காமனா எடுத்தோம், இங்க வந்து 2 காமனா எடுத்தோம். அப்ப இந்த 3க்கும் 2க்குமே நம்ம வந்து GCD கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 3க்கு பார்த்தோம்னா இதை தான் வரும், 2க்கு பார்த்தோம்னா 2 டேபிள்ல தான் போகும். இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் எதுவோ அதுதான் நம்ம வந்து GCD எடுக்க முடியும். ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு காமன் ஃபேக்டரே கிடையாது. சோ இந்த ரெண்டு நம்பரையும் விட்டுலாம். சரிங்களா? காமன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரையும் நம்ம வந்து எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். இங்க காமன் ஃபேக்டர் 2க்கும் 3க்கும் இல்ல. சோ வந்து நம்ம வந்து எழுதணும்னு அவசியம் இல்ல. So therefore GCD is equal to x³ plus 4x² minus 4x அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நான் வந்து இன்னொரு தடவை x எல்லாத்துலயுமே x டேர்ம் இருக்கு. ஸோ நான் xன்றத காமனா எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ x² plus 4x plus 4. சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சு. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. 3x³ plus 3x² plus 3x plus 3 அடுத்து 6x³ plus 12x² plus 6x plus 12. சரிங்களா? கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதுல ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா எது காமன் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து காமனா வந்து 3 எல்லாத்துலயும் 3 இருக்கு. ஸோ நம்ம 3 காமன் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ல நான் 3 காமன் எடுக்கிறேன். 3 காமன் ஆகும் x³ plus x² plus x plus 1. சரிங்களா? இது எல்லாமே 6 டேபிள்ல போற மாதிரி இருக்கு. நான் வந்து 6 காமன் எடுக்கிறேன். ஸோ x³ plus சாரி 12 வந்து 2 டைம்ஸ் வரும் 6 டேபிள். ஸோ 2x² plus x plus 2 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ GCD அப்படின்றது காமன் டேர்ம்ஸ் அப்படின்றது தான் GCD. சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த காமன் எடுத்துருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் GCD பார்க்குறோம். 3 1 டைம் வரும், எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? 3 டேபிள்ல 2 டைம்ஸ் அண்ட் 2 டேபிள்ல 1 டைம். ரெண்டுல எது காமனா இருக்கு அப்படின்னா அந்த 3ன்ற டேர்ம். ஸோ GCD அப்படின்னு நம்ம எழுதும் போது எடுத்த ஆன்சர் எதுவும் அப்ப இந்த 3ன்றதையும் நம்ம ஆட் பண்ணணும், சேர்த்து எழுதணும். சரிங்களா? அடுத்து இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம GCD கண்டுபிடிக்க போறோம். பவர் பாருங்க, கியூபு சேம் இருக்கு, கோஎஃபிஷியன்ட் 1 1 தான் இருக்கு. அடுத்ததுக்கு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இங்க வந்து 2 இருக்கு, ஸ்கொயருக்கு இங்க வந்து 1 தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து கிரேட்டர் நம்பரா தான் இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு இதால டிவைட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க. x³ plus x² plus x plus 1 டிவைட் பண்ண போறோம். ஸோ x³ plus 2x² plus x plus 2 இதை வந்து இங்க உள்ள எழுதியிருக்கேன். சரிங்களா? x³ இருக்க ரெண்டும் டிவைட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மும் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 1. ஸோ 1ஆல த்ரூ அவுட்டா மல்டிபிள் பண்ணோம்னா சேம் டேர்ம் தான் எழுதணும். ஸோ x³ plus x² plus x plus 1 இந்த சேம் டேர்ம் தான் 1ஆல மல்டிபிள் பண்ணா வரும். ஸோ அப்படியே நான் டைரக்டா எழுதியிருக்கேன். இப்போ சைன் சேஞ்ச் பண்றதை பண்ணிக்கலாம். மைனஸ் 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 பண்ணும்போது இது கேன்சல் ஆகும். பிளஸ் x³ மைனஸ் x³ கேன்சல் பண்ணிடலாம். 2x² மைனஸ் x² அப்படின்னா மைனஸ் பிளான் ஆகும், ஒரே ஒரு x² தான் இருக்கும். அடுத்து பிளஸ் x மைனஸ் x கேன்சல் பண்ணிடலாம். 2 மைனஸ் 1 வந்து 1. சரியா? இதுதான் நமக்கு ரிமைனிங் கிடைச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க கியூப் இருக்கு, இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு. ஸோ வந்து இது ஸ்மாலர் ஆயிடுச்சு, இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கு. அப்ப திருப்பி வந்து ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணணும். இதை வெளில எழுதிட்டு இதை உள்ள எழுதப்படும். சரியா? ஸோ x² plus 1 அப்படின்றது வெளில வச்சுக்கிட்டு
இதை உள்ள இந்த போகிறோம். ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணி பாருங்க. எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ரிமைனிங் வந்து நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ எக்ஸால இங்கே த்ரூ அவுட்டா மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ன்றதை நம்ம மேலே எழுதிக்குவோம். எழுதிட்டு இங்கே எக்ஸால மல்டிபிள் பண்ண ஆகும். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இன்னொரு எக்ஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா ஆகும் எக்ஸ் கியூப் ஆகும். ஸோ எக்ஸ் கியூப் இங்கே ஸ்கொயர் டேர்மே இல்லை, சாரி எக்ஸ் டேர்மே இல்லை. ஸோ எக்ஸோட டேர்முக்கு பதிலாக நம்ம 0 அப்படின்னு வச்சு 0x வச்சுருவோம். இன்னொரு எக்ஸ் ஆட் பண்ண ஆகும் பிளஸ் 0x ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்மோட எக்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சைன் சேஞ்ச் பண்றதை பண்ணிக்கலாம். மைனஸ் 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 பிளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0x ஸ்கொயர் அப்படின்னா எனிதிங் 0வால மைனஸ் பண்ணா சேம் நம்பர் தான் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணலாம். அந்த பிளஸ் 1 அப்படின்றத நான் கீழே இறக்கிக்கிறேன். சரிங்களா? இப்போ திருப்பி பவர் வந்து சேமா இருக்கு. ஸோ இதையும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்? ரிமைனிங் 1. ஸோ பிளஸ் 1 இந்த டேர்மை உள்ள மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ இந்த டேர்மை வந்து 1 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா சேம் டேர்ம் தான் வரும். ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. சரிங்களா? சைன் சேஞ்ச் பண்றதை பண்ணிக்கலாம். மைனஸ் மைனஸ் இது கேன்சல் ஆகும். பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகும். ரிமைண்டர் நம்மளுக்கு 0 கிடைச்சிருச்சு. இந்த 0 கிடைச்சோன்னா இங்க என்ன வேல்யூ இருக்கும்? அதுதான் நம்மளோட ஜிசிடி. ஸோ தேர்ஃபோர் ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3 வச்சிருக்கோம் இல்லையா? மேல பாருங்க. 3க்கும் 6க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்து காமன் டேர்ம் எது இருக்கும்? 3. ஸோ இது 3 வந்து நமக்கு ஜிசிடியை சேர்த்து எழுதணும். ஸோ அந்த 3 நம்ம எழுதிக்கிட்டு இந்த டேர்மையும் எழுதணும். சரி, அந்த 3 போட மறந்துடாதீங்க. ஸோ 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேயா? இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.